டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானிற்கு தன்னுடைய தூது குழுவினரை அனுப்பி வைத்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD வான்ஸ் தலைமையிலான குழுவினர் விமானத்தில் ஏறியிருக்கின்றார்கள். அவர்களை விமானத்தில் ஏற்றிய பின்னர் கூறிய டொனால்ட் ட்ரம்ப், அடுத்து வரும் 24 மணி நேரங்கள் உலக வரலாற்றில் மிக மிக முக்கியமான தருணங்கள் என்று குறிப்பிட்டார். நியூயார்க் போஸ்ட் பத்திரிகைக்கு பேட்டி வழங்கிய அவர், இந்த போர் நிறுத்தம் மிக ஆபத்தான ஒரு விளிம்பில் வந்து நிற்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகளில் எங்காவது தவறு நடந்து ஏமாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அதனால் வரப்போகின்ற விளைவுகள் மிக மிக பாரதூரமானவை. முன்னர் நடைபெற்ற போரை விட மிக ஆபத்தான ஒரு போரை சந்திக்க போகின்றது ஈரான். அமெரிக்காவினுடைய கடற்படைகள் இதுவரை பாவிக்காத அதிநவீன ஆயுதங்களை எல்லாம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதேவேளை அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD வான்ஸ் ஏர்போர்ஸ் 2 விமானத்தில் ஏறுகின்ற பொழுது, ஈரான் தங்களை ஏமாற்ற முயற்சி எடுக்குமாக இருந்தால் விளைவு விபரீதமாக நடைபெறும் என்றும், ஈரான் பேச்சுவார்த்தையில் உண்மையான நேர்மையான விருப்பத்துடன் பங்கேற்குமாக இருந்தால் அமெரிக்காவும் அதற்கு ஏற்ப நடக்கும், அப்படி இல்லையாயின் அமெரிக்காவினுடைய விளைவுகளும் பாரதூரமானதாகத்தான் இருக்கும் என்று கூறிவிட்டு விமானத்தில் ஏறினார். இதற்கிடையில் ஈரானை பொறுத்த வரையில் முக்கியமான நிபந்தனை, லெபனானில் தாக்குதல் நடைபெறுமாக இருந்தால் பேச்சுவார்த்தை தமக்கு அவசியமில்லை என்று அழுத்தம் திருத்தமாக ஈரான் கூறியிருக்கின்றது. இரண்டாவது நிபந்தனை, இந்த பேச்சுவார்த்தையில் தாங்கள் பங்கேற்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக தங்களுடைய நாட்டு பணம் சர்வதேச வங்கிகளில் உறைய வைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த பணம் முழுவதும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது. ஏனென்றால் இப்போது நடைபெற்றிருக்கின்ற 13,000ற்கு மேற்பட்ட குண்டு வீச்சுகளினால் ஈரானினுடைய உள்ளக கட்டமைப்புகள் எல்லாமே அடியோடு அழிக்கப்பட்டிருக்கின்றன, கடற்படை நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவற்றை மீள் கட்டமைப்பு செய்வதற்கு ஈரானுக்கு பணம் தேவையாக இருக்கின்றது. ஆகவே அதை விடுவிக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளும் முக்கியம் என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிபந்தனையுடன் ஈரானிய குழு புறப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே தொலைபேசி வழியாக கடுமையான காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய பிரதமர் உடனடியாக லெபனானில் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கேட்டாலும் இஸ்ரேலிய பிரதமர் அதற்கு அடியோடு மறுத்திருக்கின்றார். தங்களை பொறுத்த வரையில் தாக்குதல் தொடர்ந்த வண்ணமே இருக்கும் என்றும், ஆனால் தாங்கள் பேச தயார் என்றும் கூறியிருக்கின்றார். எதற்காக டொனால்ட் ட்ரம்புடன் பேச வேண்டும் என்ற கேள்விக்கு, இல்லையேல் டொனால்ட் ட்ரம்ப் ஒருதலை பட்சமாக தானே லெபனானில் யுத்த நிறுத்தம் என்று அறிவித்துவிட்டு பேச்சுவார்த்தைக்கு சென்று விடுவார். இது இஸ்ரேலுக்கு பெரும் மனச்சங்கடமாக போய்விடும். அத்தகைய ஒரு முடிவை தவிர்ப்பதற்காகவே இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு சென்று லெபனான் யுத்த நிறுத்தம் தொடர்பாக பேச இருக்கின்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஹிஸ்புல்லா கலந்து கொள்ளாது, லெபனானினுடைய அரசு தான் கலந்து கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானினுடைய அரசு கலந்து கொண்டு அமெரிக்கா இஸ்ரேலினுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் ஒரு தீர்வுடன் வருமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தாங்கள் அறவே தயாரில்லை என்று ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. தங்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு எதிராக உயிருள்ளவரை தாங்கள் போராடுவோம் என்றும் அதில் மாற்றம் இல்லை என்றும், இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஹிஸ்புல்லாவிடமிருந்து ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்ட அந்த கேள்வி முற்றாக கிழித்து வீசப்படுகின்றது என்றும், அத்தகைய ஒரு கேள்விக்கு இடமே கிடையாது என்றும் ஹிஸ்புல்லா கூறியிருக்கின்றது. எனவே இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஆயுதங்களை ஒப்படைப்பது என்ற பேச்சுக்கே இடம் கிடையவே கிடையாது என்று ஹிஸ்புல்லா கூறியிருக்கின்றது. எனவே ஹிஸ்புல்லா விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இஸ்ரேலை பொறுத்தவரையில் தாக்குதலை தாங்க முடியவில்லை. எனவே இதற்குள் இருக்கின்ற முட்டுக்கட்டையை எப்படி பேச்சுவார்த்தை மேசையில் தீர்க்க போகின்றார்கள் என்பது தெரியவில்லை. JD வான்ஸும் கூட பேசுவதில் சுடுதண்ணி போல விரைவாக பேசுகின்ற ஒருவர் ஈரானுடன் பேச முற்படுகின்ற பொழுது ஈரானுக்கு ஏற்ற வகையில் எப்படி பேசுவது என்பதற்கான
ராஜதந்திர அனுபவம் செல்லுகின்ற குழுவினரிடையே இருக்கின்றதா என்பது கேள்விக்குறி. ஈரானின் தரப்பில் பேச வந்து கொண்டிருக்கின்ற ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் மிக காட்டசாட்டமான கருத்துக்களை அமெரிக்காவிற்கு எதிராக கூறியிருப்பவர். அவரை பொறுத்தவரையில் லெபனான் தாக்குதல் நிறுத்தப்படாவிட்டால் பேசுவதில் பயனில்லை என்று கூறியபடியே புறப்பட்டு வருகின்றார் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்திற்கு. பாகிஸ்தான் நாடு இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான கருத்தை கூறி இரண்டு நாடுகளும் முரண்பட்ட நிலை ஒன்றும் உருவாகியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் இந்த வாரம் 3 தடவைகள் பேசி இருக்கின்றார்கள் தொலைபேசி வழியாக என்றால் நிலைமையின் பாரதூரத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. அதேவேளை ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பக்கார் கலிபா அமெரிக்காவை பல வழிகளிலும் கேலி செய்தவர் இப்பொழுது எப்படி பாகிஸ்தானில் உட்கார்ந்திருந்து பேசப் போகின்றார் என்பதும் சுவாரஸ்யமான ஒரு விடயம்தான். இந்த பேச்சுவார்த்தை முறியுமாக இருந்தால் நிலைமை அடிதலையாக மாறக்கூடிய அளவிற்கு ஆபத்தாக இருக்கின்றது. ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிமினுடைய பேச்சு இன்று மாலை 4:05 வெளியானது. அவர் எதற்கும் சம்மதிக்க மாட்டேன் என்கின்ற நிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்படி சமரசம் காணப்போகின்றது என்பது இந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த சிக்கலாக இருக்கின்றது. இதற்குள் CIA முன்னாள் இயக்குனரும் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்டோனுடைய முன்னாள் தளபதியாகவும் இருந்த டேவிட் பெட்ரேயஸினுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. அவர் ஈரான் தொடர்பாக சில ஆபத்தான விடயங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார். ஈரானை ராணுவ ரீதியாக பலவீனப்படுத்தி இருந்தாலும் கூட ராஜதந்திர ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஈரான் முன்னைய விட சிறப்பாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். கோர்முஸ் நீரிணை என்பது ஈரானுக்கு பணத்தை வைப்பு செய்யாமலே தான் விரும்பியபடி பணத்தை எடுக்கின்ற ATM இயந்திரம் போன்றதாக இருக்கின்றது. அவர்கள் இதிலிருந்து உழைக்கின்ற பணம் சாதாரண பணம் அல்ல. ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கேட்கின்றார்கள் அந்த நீரிணையை கடப்பதற்கு. இந்த அளவில் அவர்கள் வசூலிக்க தொடங்குவார்களாக இருந்தால் இப்பொழுதே 2000 கப்பல்கள் வரிசையில் நிற்கின்றன. எனவே ஈரானுக்கு விதிக்கப்பட்ட தடையும் ஈரானுடைய பொருளாதார இழப்புகளையும் இந்த நீரிணையை வைத்தே ஈடு செய்வதற்கு அவர்கள் முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். இது சரிவருமாக இருந்தால் அவர்கள் மறுபடியும் தங்களுடைய ராணுவத்தை மீள்கட்டமைப்பு செய்து விடுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் பேச்சுக்களில் முக்கியமான புள்ளியாக இருக்க போவது கோர்முஸ் நீரிணை தான் என்று அவர் குறிப்பிடுகின்றார். கோர்முஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாடு யாரிடம் இருக்க போகின்றது என்பதுதான் இந்த போரினதும் இந்த பேச்சுவார்த்தையினதும் மைய புள்ளியாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஈரானுக்கு பணம் வேண்டும், இல்லையேல் இழப்பை ஈடு செய்ய முடியாது என்கின்ற நிலையில் அவர்கள் பேச வருகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் இணக்கம் காண முடியாத அளவிற்கான நெருக்குவாரங்கள் அதிகமாக இருக்கின்றது என்பது கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில் ஸ்பானியா நாடு தங்களுடைய எதிரி என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. ஸ்பானியாவினுடைய தூதராலயம் மறுபடியும் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் திறக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் ஸ்பானியா மீது கடுமையான ஆத்திரத்தை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது. மறுபுறம் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை மூலம் எட்டப்படுகின்ற தீர்வு மட்டும்தான் இந்த நெருக்கடியில் இருந்து வெளியே வருவதற்கு ஈரானுக்கு ஒரே ஒரு வழி, அந்த ஒரு கதவை திறந்துதான் அவர்கள் வெளியே வரலாம். அந்த கதவை பூட்டுவார்களாக இருந்தால் அவர்கள் வெளியே வர முடியாது, சிக்கப்பட்டு விடுவார்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். இந்த நிலையில் பாப்பரசர் வேண்டாம் யுத்தம், பேச்சுக்களின் மூலமே தீர்வு காணுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். பேச்சுக்கள் ஆரம்பமாக போகின்றன. இந்த பேச்சுக்கள் உலகத்தினுடைய தலைவிதியையும் உலக மக்களினுடைய பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கின்ற ஒன்றாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. என்ன நடைபெறப் போகின்றது? ஒவ்வொரு நொடியும் பரபரப்பானதாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நேட்டோவினுடைய செயலர் அமெரிக்க அதிபருக்கு எழுதிய கடிதமும் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்கள் சரி என்று கூறியதும் டொனால்ட் ட்ரம்பினால் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் பெரும் ராஜதந்திர சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்த செய்தியில் காண தயாராகுங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை. வணக்கம் உறவுகளை.